சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா பையோட வந்திருக்க? அதுவாப்பா, இதுல ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பழைய அட்ரஸ்ல இருக்கு. அம்மா பேருக்கு டாக்குமெண்ட் மாத்தி கொடுக்கணும்னா இப்ப இருக்கிற வீட்டு அட்ரஸ் தான் ஆதார் கார்டுல இருக்கணுமா? அதனால நான் மண்டல ஆபீஸ்க்கு போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ அங்கெல்லாம் போவேனாண்டா, என்கிட்ட கூட நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஏன்பா அலையறீங்க? நானே போயிட்டு வந்துடுறேன். இதுல என்னமா அலைச்சல் வேண்டி கிடக்கு? ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு. ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அங்க போன உடனே வேலையை ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அந்த டேபிள் இந்த டேபிள்னு அலை கழிப்பாங்கப்பா. நீங்க வெறுத்து போயிடுவீங்க. எம்மாடி ஆதுர, நான் சொல்றத கேளுடாமா. உனக்கு இது மாதிரி வேலைலாம் சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம இப்ப டைம் வேற ஆயிப்போச்சு. இப்ப இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பையன் இங்க கடையிலே வச்சுட்டு நான் நாளை காலம்பரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? வைடாமா. இந்த உலகமே மனுஷங்களுக்கு ஒரு வாடகை வீடு தானப்பா. அப்படி இப்படின்னு எல்லா தத்துவம் பேசினாலும் நிஜமாவே சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குல்லப்பா. வீடு மாறுறப்பெல்லாம் அது கூட சேர்த்து எவ்வளவோ விஷயங்களை மாத்த வேண்டியதா இருக்குல்ல. இந்த கஷ்டத்துக்காக தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் சொந்த வீடு வாங்குறத ஒரு வாழ்நாள் லட்சியமா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லப்பா? ஆமாமா. சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு அதை நல்லபடியா ரன் பண்ணி அது மூலமா நாமளும் சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி நிரந்தரமா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்பா. எம்மாடி, நமக்கெல்லாம் சொந்த வீடுங்கிற கனவு நிஜமாவது அவ்வளவு ஈஸி இல்ல. நாம அடுத்த ஜென்மத்திலேயாவது சொந்தமா ஒரு வீட்டுல வாழணும்னா இப்படி நடுத்தர குடும்பத்துல பிறக்காம பணக்கார குடும்பத்துல பிறக்கணும். இல்லைன்னா ஒரு தூக்குனாங்குறையானாச்சும் பிறக்கணும். அப்பதான் வீடு இல்லைனாலும் சொந்தமா ஒரு கூடு கட்டியாவது சந்தோஷமா வாழலாம். ஆமா இல்லப்பா, தூக்குனாங்குருவி கூட்ட நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த சின்ன குருவி மத்த எதையுமே எதிர்பார்க்காம அவ்வளோ அழகா வித்தியாசமா தான் மனசுக்கு ஏத்த மாதிரி வசதியா தனக்கான கூட்ட தானே கட்டிக்குதுல. எனக்கு தெரிஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சு முதல் இன்ஜினியரே தூக்குனாங்குருவி தான்ப்பா. நீ சொல்றது சரிதாமா. ஆனா அந்த தூக்குனாங்குருவிகளுக்கு கூடு கட்டுறதுக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரம் ஏழைகளுக்கு கிடைக்கல. அதனாலதான் நாம எல்லாரும் வாடகை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கவலையே படாதீங்கப்பா. நான் முதல்லயே சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோம், கடுமையா உழைக்கிறோம். தூக்குனாங்குருவி மாதிரி நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அதுல நாம சந்தோஷமா வாழ்றோம். எம்மாடி, இப்ப என் சந்தோஷம் எல்லாம் வீடு கட்டுறதுல இல்லம்மா, உன் கழுத்துல ஒரு நல்ல பையன் தாலி கட்டுறதுதான் இருக்கு. என்னப்பா நீங்க? நான் சொந்த வீட்டை பத்தி பேசினா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, போங்கப்பா. எம்மாடி, உன் கல்யாணத்தை பத்தி பேசுனா உனக்கு எப்போதும் பாத்தியாமா மணி அடிக்குது. யாரோ போன் பண்றாங்கப்பா. எம்மாடி, கரெக்டா இத பேசிட்டு இருக்கிறப்ப போன் அடிக்குது இல்ல, அது நல்ல சகுனம் தானே. ஹலோ, ஆதிரி அக்கா, நான் ரோஹிணி பேசுறேன். ஞாபகம் இருக்கா? இளங்கோ நகர்ல மணிமேகலை இருக்காங்கல்ல, அவங்க அக்கா பொண்ணு, எதிர் வீடு. ரோஹிணி, ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் சூப்பரா இருக்கேன் ரோஹிணி. ஓகேக்கா. அப்புறம் எங்க வீட்டுக்கு வாட்டர் கேன் வேணும், எடுத்துட்டு வர முடியுமா? ரோஹிணி கேட்டு எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, பரவாயில்ல, பாய். என்னமாடி, வாட்டர் கேன் வேணுமாமா? ஆமாப்பா. அப்போ நான் கொண்டு போய் போட்டு வந்துட்டா? இல்லம்மா, நான் போய் போட்டு வந்துடுறேன். அப்ப பரவாயில்லப்பா, நான் போறேன். அம்மா, நான் சொன்னா கேளு, நான் போய் போட்டு வந்துடுறேன். அட்ரஸ் என்னன்னு சொல்லு. மேகலா மேடம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஆப்போசிட் வீடுப்பா. சரி, அங்கதானே, நான் போய் போட்டு வந்துடுறேன். நீ கடையில இரு. சரிப்பா. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா? இல்ல, நேரா ரேஷன் கடைக்கு போய் நீ பார்த்த பொண்ணு யாரு, என்ன, வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு வா. சரிம்மா, நான் டிஃபனை செஞ்சு வச்சுட்டு போயிட்டு வந்தேன். சரி. அப்பா, நான் வெங்காயம் கட் பண்ணிடுறேன்.
ஏண்டி பெரியவள ம்? தண்ணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? சொல்லிட்டேன் பாட்டி. சரி சரி. ஒரு வேலையை உருப்படியா செய்ய வக்கில்லைனா எதுக்காக செய்றீங்க? விட்டு தொலைக்க வேண்டியதானே? எதுக்கு இருந்துகிட்டு ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? கார்த்தி பையில திட்டினது ஓகே, ஆனா தேவையில்லாம அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டோமே. அந்த ஃப்ராடு மேல இருந்த காண்ட்ல அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டோம். பாவம் அவரு ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு சாரி கேட்டு சமாதானப்படுத்திடுவோம். இந்தாம்மா. அப்பா, இங்க வாங்க.